இசைஞானி இளையராஜா அவர்கள் அவரு மியூசிக் போட்ட பாடல்களையே கச்சேரியில பாடக்கூடாது, அப்படி கச்சேரியில பாடுறதா இருந்தா எங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும், இளையராஜா விசஸ் சாரிகாமா அப்படிங்கிற ஒரு லீகல் கான்ஃபிளிக்ட் வந்து இப்ப சினிமாக்குள்ள போய்கிட்டு இருக்கு. அது என்ன, ஏன் அப்படிங்கிற ஒரு டீடைல் வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோ ஃபுல்லா பாருங்க. டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இளையராஜா அவர்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர். தமிழ் சினிமாவோட தலை சிறந்த மியூசிக் டைரக்டர்கள்ல அவரு ஒருத்தர். நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அவர் மேலயுமே நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. அவங்க வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ராயல்டி கேட்கறது வழக்கம். அவரோட பாடல்களை வந்து ஏதாவது திரைப்படங்கள்ல அவரோட பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பாட்டுக்கு வந்து அவர் ராயல்டி கேட்பாரு. ரைட்டா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இளையராஜா போட்ட பாட்டையே இளையராஜா வந்து அவுட்டோர் கான்சர்ட்ல ஏதாவது இடத்துல வாசிச்சார் அப்படின்னா அந்த பாட்டுக்கு நீங்க எங்களுக்கு சாரிகமாவுக்கு வந்து நீங்க இது கொடுக்கணும், ராயல்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா இளையராஜா அவர்கள் வந்து 70, 80, 90 காலகட்டங்கள்ல அவங்க போட்ட பாடல்கள் வந்து அந்த டைம்ல ஏதாவது படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் கிட்ட காசு வாங்கிட்டு பாடல்கள் போட்டிருப்பாங்க. அந்த பாடல்களை ப்ரொடியூஸ் கம்பெனி அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த சாரிகாமா ஃபர்ஸ்ட் நேம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து HVMங்கிற நேம்ல தான் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆடியோ ரைட்ஸை மட்டும் வித்துருவாங்க. நிறைய பழைய பாடங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிடி, டேப் ரெக்கார்டு, கேசட் இந்த மாதிரி வரும்ல, இது எல்லாமே ஆடியோ ரைட்ஸை மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. இதுல போட்டு பாக்குறதுக்கு அந்த டேப்ல போட்டு அந்த ரேங்க் இது மாதிரி இருக்கும்ல சுத்துறது மாதிரி டேப் ரெக்கார்டு, அந்த ரைட்ஸை மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க சாரிகமாட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியோவை மட்டும் அதுக்கான காசை கொடுத்து வாங்கி அதை வந்து நமக்கு வந்து கேசட் மாதிரி போட்டு இந்த ஒரு கேசட்லயே 100 பாடல்கள் 1000 பாடல்கள்ங்கிற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது பண்ணி கொடுத்து இது பண்ணுவாங்க. அதை வந்து 70ல இருந்து 70, 80, 90 காலகட்டங்கள்ல வித்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா சோனி மியூசிக், ஏன்னா யூடியூப் அவங்க வந்து இது வந்துருச்சு, சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு. யூடியூபுக்கு வந்து அவங்களோட ஆடியோ ரைட்ஸை வந்து யூடியூப் கொடுத்துறாங்க. யூடியூப்ல இருக்கிற சோனி மியூசிக்கு, ஜியோ7 இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவங்க ரைட்ஸை கொடுத்துடுறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாடல்களை ப்ரொமோட் பண்றது, அந்த பாடலுக்கான ரைட்ஸ் வந்து சாரிகமா கிட்ட இருந்தது 70, 80, 90 காலகட்டங்கள்ல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பாடலுக்கான மாஸ்டர் ரைட்ஸ் வந்து எங்கிட்ட தான் இருக்கு. மாஸ்டர் ரைட்ஸ் அப்படின்னா அந்த பாடலோட சிங்கரோட வாய்ஸ், ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் மிக்சிங் எல்லாம் கலந்து ஃபைனல் அவுட்புட்டா நம்ம கேட்கிறோம்ல ஒரு பாட்டு 70, 80களை கேட்ட பாடல்களோட மாஸ்டர் ரைட்ஸ் வந்து எங்க கிட்ட தான் இருக்கு. ப்ரொடியூசர் வந்து எங்களுக்கு வித்துட்டாரு, எங்கிட்ட தான் இருக்கு. இந்த பாட்டுக்கு அப்ப இந்த பாடல்களை நீங்க வெளியே ஒரு ஒரு அவுட்டோர்ல வந்து நீங்க வந்து காசை வாங்கிட்டு தானே பண்றீங்க. நீங்க வந்து இதை வந்து ஒரு மியூசிக் கான்சர்ட்ல ஒரு ஒரு வியாபார ரீதியா தானே பண்றீங்க. அப்போ எங்க கிட்ட ரைட்ஸ் எங்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நீங்க வீங்க அப்படின்னு சொல்லி இளையராஜாவுக்கே ஒருத்தவங்க நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஒரு லீகலா கோர்ட்ல நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இளையராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா 2012ல வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா மியூசிக் கம்போசர் அண்ட் லிரிக்சிஸ்டுக்கு வந்து அவங்களுக்கான லைஃப் டைம் ராயல்டி கொடுக்கணும், அவங்களுக்கான தகுந்த அங்கீகாரம் கொடுக்கணும். என்னதான் அவங்க வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு படத்துக்கு ஒரு பாடல் இசையமைச்சிருந்தா கூட அவங்களுக்கான அங்கீகாரம், அந்த படைப்பாளிக்கான அங்கீகாரம் கொடுக்கணுங்கிற லைஃப் டைம் ராயல்டி கொடுக்கணும், ஷேர் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த இதுபடி நான் கரெக்டா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவரு வந்து இது பண்ணிருக்காங்க. பொதுவா திரைப்படம் எடுத்துக்கோங்களேன். ஒரு திரைப்படம் என்ன அப்படின்னா நம்ம பாக்குறது வந்து அந்த படத்துல நடிச்ச நடிகர்கள்னால படம் ஓடி இருக்கு, அந்த படத்தோட இயக்குனர்கள் டைரக்ட் பண்ணால படம் ஓடி இருக்கு, அந்த மியூசிக் டைரக்டர்னால படம் ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம்ல. ஆக்சுவலா அந்த படத்தை யாரும் சொந்தம் அப்படின்னா ப்ரொடியூசருக்கு தான் சொந்தம். ஓகேவா? இப்போ இது வந்து எந்த கான்செப்ட் அப்படின்னா எனக்கு புரிஞ்ச வச்சு நான் தெளிவா சொல்றேன். ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு வீட்டோட ஓனர், இப்ப நான் ஒரு வீடு கட்டுறேன், அந்த வீட்டோட ஓனர் நானு. ஓகே, அதான் ப்ரொடியூசர். அந்த வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு இன்ஜினியர், ஒரு கொத்தனாரு, ஒரு சித்தாளு, அந்த வீட்டுல எலக்ட்ரீஷியன் பார்க்க வந்தவன், பிளம்பிங் வேலை பார்க்க வந்தவங்க, அந்த அந்த வீட்டுல வந்து சின்ன சின்ன டிசைன் பண்றதுக்காக இன்டீரியர் ஒர்க் பார்க்க வந்த அந்த வேலை, இவங்க எல்லாரும் தான் அந்த படத்துல வரக்கூடிய நடிகர் நடிகைகள், இயக்குனர், மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி அந்த வீடை வந்து முழுசா அவங்களோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி காசு கொடுத்த என்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் அந்த வீட்டுல இருக்க போறேன், இதான் என்னோடது. ஆனா இது என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அந்த அதுல ஒர்க் பண்ண அந்த எம்ப்ளாய்க்குமே நீங்க வந்து அவங்க வேலை பார்த்தவங்களுக்குமே நீங்க வந்து இது கொடுக்கணும், அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும், அந்த கலையை இது பண்ற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்துட்டாங்க. இதான் ஓகேவா?
அந்த படம் வந்து அந்த படத்தோட ஓனர் அப்படின்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அந்த படத்தோட ஓனர். மற்றபடி அதில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து பயங்கரமான ப்ரமோஷன், பயங்கரமான பேர் கிடைச்சது, அவங்கவுங்க அடுத்தடுத்து போயிடுறாங்க. ஆனா அந்த படத்தோட சொந்தம் யார் அப்படின்னா அந்த படத்தோட உரிமை வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இருக்கும். இப்ப இளையராஜா அந்த 70 to 80 90 காலகட்டங்களில் போட்ட பாட்டு எல்லாத்தோட உரிமை வந்து அவங்க கிட்ட கிடையாது, ப்ரொடியூசர் கம்பெனி கிட்ட கிடையாது. அதோட ஆடியோ ட்ராக் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சாரிகமா இது பண்றாங்க. அவங்க வந்து எங்கிட்ட வித்துட்டாங்க, நாங்க காசு கொடுத்து அவங்ககிட்ட வாங்கிட்டோம். இப்ப இதை நீங்க வியாபார ரீதியா நீங்க வெளியூர் இடத்துல போடுறீங்க, ஒரு வெளியூர் இடத்துல நீங்க பண வியாபார ரீதியா ஒரு கான்செப்ட் போட்டு எங்களோட மியூசிக் இது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களோட மியூசிக்க நீங்க வெளியே ஒரு இடத்துல போட்டு இது பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க காசு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இளையராஜா கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா இளையராஜா கிட்ட வந்து கம்போசருக்கான இது இருக்கு, கம்போசருக்கான ராயல்ட்டி இருக்கு. அவருக்கு வந்து அவர் போட்ட அந்த மியூசிக்கு, டியூனு, மெலோடி இதெல்லாமே அவருக்கான இது. அவரு நான் லீகலா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவரோட தரப்பு நியாயத்தை லீகலா வைக்கிறாரு. 2012 நடந்த அந்த ஆக்ட் படி இதான் விஷயம், அந்த அமெண்ட்மெண்ட் படி இதான் விஷயம், என்னோட நான் பாடுறது கரெக்ட் தான், எனக்கு லைஃப் டைம் ராயல்ட்டி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்றாரு. சாரிகம் என்ன சொல்றாங்க, ஆடியோ ரைட்ஸ் என்கிட்ட வித்துட்டாங்க. இப்பதான் சோசியல் மீடியா வளர்ந்து பாடல்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சேர்த்தது யாரு? நான் தான். சாரிகமா நாங்க தான் கேசரி, டேப் ரெக்கார்டு இதெல்லாம் மூலியமா நாங்க சேர்த்தோம். அப்போ எங்களுக்கு அவர் வியாபார ரீதியா எங்க பாட்டை, அவர் தான் மியூசிக் போட்டாரு, ஆனா எங்களுக்கு வித்துட்டாரு. எங்க பாட்டை அவர் போடுறாரு அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய வருமானத்தை எங்களுக்கு ராயல்ட்டி கொடுக்கணும், எங்களுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 2 பேருக்குமான ஒரு கான்ஃபிளிக்ட்ல ஒரு கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நிலுவையில் இருக்கு. யாரு தரப்பு நியாயம், யாரு கரெக்ட் அப்படிங்கறதெல்லாம் அவங்க தீர்ப்பு கொடுத்தான்னு தெரியும். ஏன்னா 2 பக்கமே பாக்குறப்ப 2 கரெக்டா இருக்க மாதிரி தெரியுது. அவர் என்ன சொல்றாரு, இது நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. இவரு ராயல்ட்டி அமெண்ட்மெண்ட் படி நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க, இளையராஜா தரப்பு. இதுதான் இப்ப சினிமாக்குள் நடந்துக்கிறது ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட், இளையராஜா வெர்சஸ் சாரிகாமா. இதுல யாரு சரி, நீங்க ஃபீல் பண்றீங்க? இளையராஜா தரப்பு நியாயம் தான் சரி, ஒரு படைப்பாளிக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். ஏன்னா 2012 ஆக்ட் கொண்டு வந்தது ஒரு படைப்பாளிக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்களுக்குமான லைஃப் டைம் ராயல்ட்டி கொடுக்கணுங்கிறத அமெண்ட்மெண்ட், அவங்க தான் கரெக்ட் அப்படிங்கிறீங்களா? இல்ல 70 80 90 காலகட்டங்கள்ல இந்த பாடல்களை வந்து மக்கள் கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்த்தது ஒரு சிடி மூலியமாவோ, டேப் ரெக்கார்டு மூலியமாவோ, கேசட் மூலியமாவோ கொண்டு போனது சாரிகமா ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். சாரிகமா மாஸ்டர் ரைட்ஸ் வச்சிருக்க அவங்க தான் இது பண்ணணும். அந்த டியூனுக்கான ரைட்ஸ் இளையராஜாட்ட இருக்கு, ஆனா மாஸ்டர் ரைட்ஸ் வந்து சாரிகமா கிட்ட தான் இருக்கு. இவங்க தான் கரெக்ட் அப்படின்னு நீங்க யாரை ஃபீல் பண்றீங்க, யாரு கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்க? சும்மா ஜஸ்ட் ஒப்பீனியன் தான். நம்ம பேசுறதா கோர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அதுக்கு அவங்க கரெக்டா ரொம்ப ப்ராப்பரா எதுனோ அதை அவங்க ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. இது நம்மளோட ஒப்பீனியன் நம்ம ஷேர் பண்ணலாம். இதுல எது கரெக்ட் அப்படிங்கிறதையும், அது மாதிரி இப்படி ஒரு நடந்துகிட்டு இருக்கு, இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது ப்ரோ, இப்பதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் நினைச்சீங்க அப்படின்னா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இனி வரக்கூடிய இந்த மாதிரி கண்டென்ட் ஏதாவது வீடியோ நான் அதை பத்தி கோத்ரோ பண்ணி அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட வீடியோ போறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா பண்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல சொன்னதெல்லாம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சா புரியல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.